சுட ரைஸ் எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சமாக நெய்யை விட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க. செஞ்சு வச்ச இந்த முருங்கை இலை பொடி போட்டுட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு பாருங்கள். கலர் பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுரல் கலராக இருக்குது. Hi, welcome back to Savi's Kitchen Creation. Today we are making a drumstick beef பொடி. நம்ம இன்னைக்கு முருங்கை கீரையை வச்சு நம்ம பொடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நல்லபடியாக இலையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோ கலர் லீஃப் அண்ட் ஆல். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் டு க்ளீன் ஆல் தி லீஃப் தரோலி. இதை நம்ம நல்லபடியாக வாஷ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? Wash it nicely and drain complete water and dry it. Clean it thoroughly and keep it. This is a flower, drumstick flower. I've taken 8 small bunches of this drumstick leaf. நான் 8 சின்னதாக இருக்கேன். உங்களுக்கு பெருசாக கிடைச்சதா அது நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? I washed thoroughly and I have dried just like this. Later on I will spread it out and dry completely. Make sure there is no moist in it. நல்லபடியாக காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம பேட் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துப்போம். சரியா? பாருங்கள் எவ்வளோ பூவெல்லாம் இருக்குது. நல்லபடியாக அதை ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எங்கேயாவது எல்லோ கலர் லீஃப் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஆட் எனி எல்லோ கலர் லீஃப். இட்ஸ் நாட் குட். அண்ட் ரிமூவ் ஆல் தோஸ் ஸ்டிக்ஸ் பிஃபோர் ஃப்ரைங் இட். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எடுத்துருங்க. சரி? ஸோ லெட் இட் ட்ரை. No moist should be there in the leaf. I have dried this. You can see there is no moist in the leaf. பாருங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. And please make sure to dry it completely. I have used more quantity. இதமெல்லாம் போயிட்டு பிறகு க்ளீனாக வறுத்து எடுப்போம். சரியா? வாங்க. ஸோ இது மாய்ஸ்ட் போயிட்ட பிறகு நான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இதில் வந்துட்டு ரொம்ப ஒட்டின்ட்டுருக்கு அண்ட் கொஞ்சம் தீஞ்சின்ட்டுருக்கு. நான் இது ஓவனில் வச்சுட்டு ஒரு 3.5 minutesக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். கலரும் சேஞ்ச் ஆகாமல் நல்லபடியாக ரோஸ்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? சத்தம் கேட்குதா? இட்ஸ் நாட் சேஞ்சிங் தி கலர் ஆஃப் தி லீஃப் nor it's getting burned. Okay, so if you have an oven you can utilize to use the kadai and make sure we have to have a lot of patience to fry this. Complete சிம்ல வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா தீஞ்சிடுது. ஏன்னா எல்லாம் ரொம்ப மெலிசாக இருக்கு இல்லையா? அதனால ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணுங்கள். சரியா? அண்ட் ரொம்ப எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. நான் நிறைய பண்ணிட்டுருக்கேன். அதனால ஓவன்லேயும் வச்சுட்டுருக்கேன் ப்ளஸ் ஸ்டவ்லேயும் நான் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது நான் வந்துட்டு பாதி ஓவன்லேயும் பாதி ஸ்டவ்வில் ஃப்ரை பண்ணேன். எனக்கு குவான்டிட்டி ரொம்ப இருக்கிறதுனால நான் ஓவன்லேயே வச்சு பண்ணிடுறேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால and for me it is very easy to fry it in oven. It will give me a crunchy leaves and it will fry very evenly. நம்ம ஸ்டவ்வில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு இலை தீஞ்சிடுது. ஆனால் நம்ம மைக்ரோவேவில் ஓவனில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈவனாக ஃப்ரை ஆகும். முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு? யூ கேன் see how crispy it is. Make sure don't add this. Finally, frying of leaf is finished. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. Take a pan. Adding a flax seeds. ஒரு கப்பு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா?
இது நல்லபடியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. முருங்கை இலை நீங்கள் 1 கப்பு எடுத்தால் இது ஃப்ளாக்ஸீட் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். மீன்ஸ் when you adding 1 cup of drumstick leaf you have to take 2 tablespoon of flax seeds. வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸ்பூன் ஆஃப் sesame seeds. You can increase this quantity. It's a dry roast. இது நல்லபடியாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சத்தம் வருது. ஸோ when it is started crackling you just stop the frying and keep it aside. add gingerly oil. எள்ளெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க, நிறைய வேண்டாம், கொஞ்சமாக. 1 cup of Bengal gram. This you have to use only 2 tablespoons. And 1/4 cup of urad dal. 3/4 cup of black urad dal. இப்போ நீங்கள் அந்த 2 டேபிள் ஸ்பூன் ரேஷியோவில் எடுத்திங்களன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் உளுந்து, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. சரியா? Fry this. Adding coriander seeds. Used 2.5 tablespoon. Cumin seeds 3 tablespoon எடுத்திருக்கேன். Pepper 2 tablespoon. Red chilies. இது இங்க டெரஸ் கார்டனில் விளைஞ்சது. நான் செடியிலேயே ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுருந்தேன், அதனால தான் இவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. நான் 10 மிளகா போட்டிருக்கேன் ஓவராலாக. சரியா? நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. மீன்ஸ் ஆட் ரெட் சில்லி அக்கார்டிங் டு யோர் டேஸ்ட். ஐ மீன் டு சே யோர் ஸ்பைஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி ஸ்பைசி சில்லி. ஸோ ஆடிங் ஹிங், நான் இங்கும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையே ஃப்ரை பண்ணிடுவேன். கார்லிக், நான் பூண்டு கொஞ்சம் இது பெருசாக இருக்குது, அதனால ஒரு 11 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரியலி வெரி ஹெல்தி பொடி. யூ கேன் ஹாவ் வித் இட்லி, தோசை அண்ட் வெரி ஹாட் ரைஸ் அலாங் வித் கீ. இதில் முருங்கை இலை, ஃப்ளாக்ஸிட் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு ஒரு சத்தான இன்க்ரீடியன்ட்ஸ். இது நல்லபடியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சின்ன குவான்டிட்டியில் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் முருங்கை இலையை ஆட் பண்ணணும். சரியா? இதெல்லாம் ஆகிட்டு பிறகு கொஞ்சமாக மீன்ஸ் கொஞ்சம் பண்ணும்போது முருங்கை இலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு விடுங்க. இல்லைன்னா தனித்தனியாக ஃப்ரை பண்ண முடியாது, முருங்கை இலை தீஞ்சிரும். இழுண்டு புளி போடணும். பாருங்கள், நீங்கள் 1 கப் அளவுக்கு எடுக்கிறதா இருந்தால் நூண்டு போட்டாலே போதும். யூ கேன், இஃப் யூ ஆர் யூஸிங் only 1 cup of drumstick leaf, you should use only this much of tamarind. Okay, not much. இது இப்போ நல்லபடியாக ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் முருங்கை லீஃபு இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் நோ இஷ்யூ. ஓகே, எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேம். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணணும். கம்ப்ளீட்லி ஃப்ரைட். ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் தி ஃப்ளேம் அண்ட் லெட் இட் கம் டு அ ரூம் டெம்பரேச்சர். பண்ணிட்டோம் இல்லையா ஃப்ளேம். இப்போது இது கொஞ்சமாக மஞ்சள் பொடியை அப்படியே தூவி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஆட் டர்மரிக் பவுடர், பட் டூ நாட் மிக்ஸ் இட். லெட் இட் பி லைக் தட். இதில் நம்ம பெப்பரும் போட்டிருக்கோம், இந்த மஞ்சளும் போட்டால் அது ரெண்டுமே நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம இது அப்படியே எடுத்துகிட்டு போடுவோம், மிக்ஸ் பண்ண வேண்டாம். Add salt. I'm using pink salt. You can use salt whichever you like to, and make sure you add perfectly. இது பாருங்க, கொரன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம அந்த ஃப்ளெக்ஸீடும் அப்புறமா எள்ளு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்
sesame seed and the flax seed. இவ்வளோ அரைச்சிருக்குல்ல. இப்போ வந்துட்டு நான் அது செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த முருங்கை இலையை ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டு அதுலேயே ஆட் பண்ணியிருக்கிறதா இருந்தால் ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணிடுங்க. சரியா? பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர் க்ரீன். பாருங்கள் என்னோடது இன்னும் இருக்குது அரைக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன். ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதம் வச்சுட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ போட்டு இந்த பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இது பவுடர் எப்படி வந்திருக்கு. ப்ளீஸ் லெட் மீ நோ ஹவு இட் டர்ன் டு யூ. ஓகே, this will taste with along with the dosa, idli and all. It will be best with the rice. Add gingerly oil or ghee and add this 1 tablespoon of powder in it and mix it and have it. It will really taste yum and so healthy and tasty. So we can't have everyday drumstick leaves, so you can add this powder in it and taste it. Means have it. So you will have a wonderful, healthy, wealthy lifestyle. So don't forget to try this recipe and let me know how it turned out to you. Okay, please like, share and subscribe. Bye bye. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. Okay, please try this recipe. Thank you.